வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுவது எப்போது ஓதுவது சுன்னாவாகும் என்பதை விவரிக்கக்கூடிய ஆதாரமாகும். அன் அப்துர் ரஹ்மான் இப்னி அஸ்வத் அன் அபீஹி கால், அப்துர் ரஹ்மான் இப்னு அஸ்வத் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், தன்னுடைய தந்தையிடமிருந்து, கான இப்னு மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், லா யக்னுது ஃபீ ஷைஇன் மினஸ் ஸலவாத்தி இல்லா ஃபில் வித்ரி قبل الركوع. லா யக்னுது ஃபீ ஷைஇன் மினஸ் ஸலவாத், தொழுகைகளில் எந்த தொழுகையிலும் குனூத் ஓத மாட்டார்கள். இல்லா ஃபில் வித்ரி, வித்ரு தொழுகையிலே தவிர. வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுவார்கள் எப்போது என்று சொன்னால், கபில ருக்கூஇ, ருக்கூவுக்கு முன்பாக குனூத் ஓதக்கூடியவர்களாக அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். வித்ரு தொழுகையில் குனூத் ஓதக்கூடிய இடம் எப்போது? ருக்கூவுக்கு முன்பாக. வஅன் இப்ராஹிம அன் அல்கமத கால், இப்ராஹிம் அல்கமா ரஹ்மஹுல்லாஹ் இருவரும் அறிவிக்கிறார்கள், இன்னபின மஸ்ஊதின் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய காலகட்டத்திலும் தாபிஈன்களுடைய காலகட்டத்திலும் சிறந்த அறிஞராக இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வஅஸ்ஹாபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும், கானு யக்னுதூன ஃபில் வித்ரி கப்ல ருக்கூஇ, வித்ரு தொழுகையில் ருக்கு செல்வதற்கு முன்பாக, மூன்றாவது ரக்அத்தில் ருக்கு செல்வதற்கு முன்பாக குனூத் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்ப இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுவதில் சுன்னாவான நிலை ருக்குவுக்கு முன்பாக குனூத் ஓதுவது சுன்னாவாகும். அப்படிதான் தாபிஈன்கள் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய செயலிலிருந்து நமக்கு அறிவித்திருக்கிறார்கள். அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்களும் வித்ரு தொழுகையில் ருக்குவுக்கு முன்பாக குனூத் ஓதியுள்ளார்கள் என்ற செய்தியை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதக்கூடிய செயல் என்பது ஃபஹாதா குனூத்துன் நவாசில், பேரிடர்கள் சமயங்களில் குனூத் ஓதக்கூடிய நடைமுறையை நபி அவர்கள் கற்றுக் கொடுத்திருக்காங்க. பேரிடர், பேராபத்துகள், முஸ்லிம்களுக்கு பேராபத்துகள் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த ஆபத்து நீங்குவதற்காக தொழுகையில் ஓதக்கூடிய குனூத். அந்த குனூத் எப்போது ஓதப்படும் என்றால் ருக்குவுக்கு பிறகு ஓதப்படும். இப்ப பெரும்பாலான பள்ளிகளில் இமாம்கள் என்ன செய்யறாங்க, வித்ரு தொழுகை தொழ வைக்கிறாங்க. ஆனா குனூத்தை என்ன செய்யறாங்க, ருக்குவுக்கு பிறகு ஓதுறாங்க. ருக்குவுக்கு முன்னால ஓதாம ருக்குவுக்கு பிறகு ஓதுகிறார்கள். ருக்குவுக்கு பிறகு ஓதக்கூடிய அந்த நிலை சுன்னாவிற்கு மாற்றமாகும். எனவே யார் பள்ளியில தொழாம வீட்டுல தொழுறாங்களோ, சஹாபாக்கள் தாபிஈன்கள் கடைபிடித்த ருக்குவுக்கு முன்பாக ஓதக்கூடிய குனூத் ஓதக்கூடிய நிலையை அவங்க என்ன செய்வாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. இப்ப இந்த மாதிரி சுன்னாவை சஹாபாக்குடைய செயல்பாட்டை அறியாமல் தொழ வைக்கக்கூடிய இமாம்களுக்கு பின்னால் தராவிஹ் தொழுகை தொழுகிறாங்க, வித்ரு தொழுகை தொழுகிறாங்கன்னு சொன்னா அவங்க என்ன செய்வாங்க, அதாவது ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதுவாங்க. இது சுன்னாவுக்கு மாற்றமாகும். இப்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், வித்ரு தொழுகையில் குனூத் ஓதுவதற்கான இடம் எப்போது? மூன்றாவது ரக்அத்தில் ருக்கு செல்வதற்கு முன்பாக குனூத் ஓதுவது சுன்னாவாகும். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மேலும் சஹாபாக்கள் செய்த செயல் அதுதான். சரிங்களாமா? ருக்குவுக்கு பிறகு குனூத் ஓதக்கூடிய இடம் எப்போது? ஃபௌசான் சொல்லுங்க, எப்போது என்றால் பேரிடர்கள் காலங்களில். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். பேரிடர் காலங்களில் ருக்குவுக்கு பிறகு ஓதுவது அதுதான் நமக்கு வழிகாட்டப்பட்ட சுன்னாவாக இருக்கிறது. துணை சூரா ஓதிட்டு ருக்கு, பேரிடர் காலங்களில் ருக்கு செய்த பிறகு சுஜூது புறத்துக்கு முன்பாக
குனூத் ஓதக்கூடிய நிலை பேரிடர் காலங்களில் உள்ள சுன்னாவான நிலையாகும். பாரக்கல்லாஹு ஃபீக்கும். வித்ருல துணை சூரா ஓதிய பிறகு குனூத் ஓதுவதுதான் சுன்னா. அது அப்ப பள்ளியில இந்த மாதிரி நடைமுறையில் இருக்குன்னு சொன்னா நம்ம பள்ளியில தொழாம வீட்டுல போய் தனியாக தொழும்போது சுன்னாவிற்கு உடன்பட்டு நம்ம என்ன செய்யலாம், சுன்னாவை பின்பற்றி தொழக்கூடிய வாய்ப்பு நமக்கு ஏற்படுகிறது. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.